அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சே, கிளம்பலாமா? கிளம்பலாம். போலாம். காவியா டார்லிங், நான் சொன்ன மாதிரியே கெட் டுகெதருக்கு சூப்பரா வரணும். ஓகேவா? பாய். வரேன் சார். வாங்க வாங்க. என்னம்மா இதெல்லாம்? இத்தனை நாள் கடையில போய் என்ன வேணுமோ வாங்கிட்டு பில் அனுப்புவ, உன் தம்பி செட்டில் பண்ணிட்டு இருந்தான். இப்போ உனக்கு போட்டிக்கு ஆள் வந்துருச்சு. இனிமே உன் பில்லெல்லாம் கஷ்டம்தான். என் தம்பி மட்டும் பில்ல செட்டில் பண்ணலன்னு வச்சுக்கோ, உன் கிட்னியை வித்தாவது செட்டில் பண்ணிடுவேன். ஐயோ, இவ செஞ்சாலும் செய்வா. வணக்கண்ணா. வணக்கம் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சு சார்? இத பாரு. எந்த ரெக்கவரியும் ஒழுங்கா பண்ணல. உனக்கு அலாட் பண்ண எல்லா லோனும் அப்படியே இன்கம்ப்ளீட்டா இருக்கு. என்ன வேலையில தான் இருக்கியா? என்னையா பண்ற? சார் நான் போய் கேட்காமலாம் இல்லை சார். பாவம் எல்லாரும் ரொம்ப போராக இருக்காங்க. புரியுது சார், இதெல்லாம் நம்ம ப்ரொஃபஷனலாக பார்க்கக்கூடாதுன்னு எனக்கும் தெரியுது. பட் கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான். இதெல்லாம் அறிவோட தான் பேசுற, ஆனா அவுட்புட் தான் இல்ல. சார் நீங்கள் வேணா பாருங்க, இந்த மாதம் எல்லா பேமெண்ட்டையும் நான் ரெக்கவர் பண்ணிடுறேன். யோ, லாஸ்ட் மந்த் இதானே சொன்ன, என்ன ஆச்சு? நீ அந்த கேமராவை தூக்கி எறிஞ்சிட்டு ஒர்க் பண்ணாதான் வேலை நடக்கும். முதல்ல கேமராவை தூக்கி போடு. சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ஃபோட்டோகிராஃபி தான் சார் என் பேஷனே. அந்த கேமரா என்னோட சோல் சார். அப்ப வேலையை விட்டுரு. உன் பேஷனை பார்க்க நீ போயிடுவ, திட்டு நான் வாங்கணுமா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி கேலியா தெரியுதா? சார் சார் நான் அப்படிலாம் சொல்ல வரல சார். யோ, நீ செய்யாத வேலைக்கு நான் மேல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்றியா? சும்மா இல்ல சார். இந்த மந்த் நான் எல்லாத்தையும் கரெக்டாக ரெக்கவர் பண்ணிடுறேன் சார். இத என்கிட்ட சொல்றது முக்கியம் இல்லையா? இன்னும் 15 நாள்ல இன்டர்னல் ஆடிட் நடக்கும். அப்ப நீ தான் முதல்ல மாட்டுவ. அதுக்குள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுக்க. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், புரியுதா? புரியுது சார், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சாரி சார், இனிமே இப்படி நடக்காது. இப்போதான் சார் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நீங்கள் வேணா பாருங்க, மந்த்லி டார்கெட் கூட நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். வரேன் சார். மேடம், மேனேஜர்கிட்ட நல்ல டோஸ் வாங்கிட்டு போறாரு. ஆமாமா, ஒழுங்கா வேலையை பார்த்தாதானே. டே குட்டி புலி, ஆட் ஷூட் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சந்தோஷமா வந்தேன்டா. மேனேஜர் என்னை வச்சு செஞ்சிட்டாருடா. அடுத்து தாரா மேம் கிட்ட வேற ஆட் ரிசல்ட்டை காமிக்க போகிறோம். அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு வேற தெரில. சரி நீ நேரம் அங்கே வந்துரு.